இந்திய தொழில்நுட்பக் கல்லூரியான ஐஐடியை மலேசியாவில் நிர்மாணிக்கும் ஒரு பரிந்துரை குறித்து பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் விவாதித்தனர். பிரேசில் நாட்டில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சநிலை மாநாட்டின் இடைவேளையில் அவர்கள் இதனை விவாதித்தனர். ஐஐடி கல்லூரிகள் இந்தியாவின் முதன்மை நிலை பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்விக் கழகங்கள் ஆகும் என்பது குறிப்பிடத்தக்கது. உயர் தொழில்திறன் வாய்ந்த பட்டதாரிகளை அக்கல்லூரிகள் உருவாக்குகின்றன. புத்தாக்கத்தையும் அவை பெரிதும் ஊக்குவிக்கின்றன. உலகளாவிய முதன்மை பொறியியல் கழகங்களின் வரிசையில் ஐஐடி கல்லூரிகள் எப்போதுமே சீரான வகையில் முன்னிலை வகிப்பது குறிப்பிடத்தக்கது. உத்தேச ஐஐடி கல்லூரி உட்பட கலாச்சாரம், சுற்றுலா மற்றும் கல்வி பரிமாற்றம் வாயிலாக மக்களுக்கு இடையிலான தொடர்புகளை மேம்படுத்துவது குறித்தும் அத்தலைவர்கள் விவாதித்ததாக பர்னாமா செய்தி வெளியிட்டுள்ளது. வர்த்தகம், முதலீடு, இலக்கவியல், தொழில்நுட்பம் மற்றும் தற்காப்பு ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்தும் வாய்ப்புகள் உள்ளதாக அவ்விரு நாடுகளும் கருதுவதாக அன்வார் தெரிவித்தார். இலக்கவியல், பொருளாதாரம், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், மாற்று எரிபொருள் மற்றும் விண்வெளி தொழில் ஆகிய துறைகளில் முதலீடு செய்ய இந்திய நிறுவனங்கள் ஆர்வம் காட்டியிருப்பதை தாம் வரவேற்பதாகவும் அன்வார் குறிப்பிட்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.